உயிர் 14. எழில் சென்ற பின் சரண் கீர்த்தியை பார்க்க இப்போது அவள் பார்வையும் ஆராய்ச்சியாய் தன் எதிரே இருந்த சரணையே தழுவியிருந்தது. இவன் ஏன் எப்போதும் தன் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவனாகவே இருக்கிறான்? சரணை சந்தித்த நாளிலிருந்தே அவன் மீதான தன் கணிப்புகள் தவறாகவே முடிகிறதே என்று அவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. விழிகளை தழைத்து தன் நெஞ்சில் புதிதாக உறவாடிய கயிறை ஆராய்ந்தவளுக்கு பொன் தாலியோ மஞ்சள் கிழங்கோ கோர்க்கப்படாத வெறும் மஞ்சள் கயிறு தூக்கு கயிறாக மாறி அவளை மூச்சடைக்க செய்தது. அது தன் நெஞ்சில் பெரும் பாரமேற்றி கொண்டிருப்பதை அவள் மட்டுமே அறிவாள். அதில் கலங்க முற்பட்ட மனதை இறுக்கி பிடித்து மீண்டும் நிமிர்ந்தவளுக்கு மனம் கவர்ந்தவனாகவே இருந்தாலும் இப்போது சரண் தாலிக்கு அவள் தயாராக இல்லை. பின்னே கீர்த்தி இங்கு வந்தது தன் குழந்தைக்கு நீதி வேண்டியோ அல்லது தனக்கு வாழ்க்கை வேண்டியோ அல்ல. சர்வ அலங்காரங்களுடன் இருப்பவளை கண்டு சற்று முன் அறையில் நடத்தியதை வீட்டு வாசலில் அனைவர் முன்னிலையிலும் அரங்கேற்றி அதற்கு மகுடம் சூட்டும் நிகழ்வாக தன்னை சரண் அவன் வாழ்விலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று அவள் இன்றைய நிகழ்வை கட்டமைத்திருந்தாள். ஆனால் அவனோ மஞ்சள் கயிறை கட்டி உறவை பலப்படுத்தி அவள் திட்டத்தை தவிடு பொடியாக்கிவிட்டானே என்று கொதித்து போனாள். அவன் மீதான அவன் பார்வையில் இப்போது ஆக்ரோஷம் அதிகரித்தது. வா கீர்த்தி, குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு மனசு ஆறும் என்ற சரண் அவள் கையை பிடிக்க முயன்றான். அவனை மேலும் காயப்படுத்தக்கூடாது என்று இது நாள் வரை அவள் கொண்டிருந்த உறுதி காற்றில் பறக்க சீற்றத்துடன் எழுந்தவள் மறுகணமே தாலிக்கயிறை உயர்த்தி, நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வர வேற ஒருத்திய பாரு. இந்த கயிறை கட்டிட்டா நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுவேன்னு எப்படி நினைச்ச? நீனல்ல, யாராலையும் என்னை கட்டுப்படுத்தவும் முடியாது, நான் நினைச்சதை நடத்தி முடிக்கிறத தடுக்கவும் முடியாது என்றாள் அழுத்தமான குரலில். இன்னுமா கீர்த்தி நீ மாறல? உனக்கு என்னதான் வேணும் என்று வலியோடு பார்த்தவன், சரி நீ என்ன நினைக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லு, உனக்காக நான் செஞ்சு முடிக்கிறேன் என்றான். நான் தான் அப்போவே உன்கிட்ட சொன்னேனே, ஆனா நீதான் என்றவள் புருவம் உயர்த்தி அழுத்தமாக பார்க்கவும், என்ன இது பழையபடி? ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அகெயின். அதுவும் இந்த நிலைமையில வேண்டாம். ஏன் கீர்த்தி இப்படி இருக்க? குழந்தைய கூடவா நீ பார்க்க மாட்ட என்று இறைஞ்சும் குரலில் கேட்டவனுக்கு மீண்டும் அவளிடம் போராட வேண்டியது புரிபட அவளோ மீண்டும் மௌன கவசத்தோடு திடமாக நின்றாள். என்னால் முடியலம்மா. ஐ எம் டன் வித் யூ. ரியலி கான்ட் டேக் எனிதிங் மோர். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கீர்த்தி. ஏதாவது பேசு. இப்படி அமைதியாக இருந்து என்னை கொல்லாத என்று முகத்தை அழுந்த துடைத்து கீழே அமர்ந்தவனின் மனமோ என்ன கட்டுப்படுத்தியும் முடியாது அவளுடனான போராட்ட நாட்களை நோக்கி நகர அவனும் உடன் இணைந்தான். அன்று கடந்த காலத்தில் சில மாதங்களுக்கு முன் சரண் சௌமியாவை பெண் பார்த்து வந்த 3வது நாள். ஆன்சைட்டிலிருந்து வந்த பின்னர் அதன் விரிவான அறிக்கையை நேற்று அலுவலகத்தில் சமர்ப்பித்தவன் ஊருக்கு செல்வதற்காக அதிகாலையே தயாராகி அக்கா பிள்ளைகளுக்கு வாங்கிய பொருட்களை தனியாக பிரித்து பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தான். அந்த நேரம் அழைப்பு மணி விடாமல் ஒலித்தது. இத்தனை காலையில் யாராக இருக்கும் என்ற கேள்வியுடனே கதவை திறந்தவன் நொடிக்கும் குறைவாக அதிர மறுநொடியே அவன் விழிகளில் கண்ணல் கனன்றது. வாசலில் நின்றிருந்த பிரகாசத்தை கண்டதும் ரத்தம் கொதிக்க நொடி நேரம் கூட தன்னை மூச்சு விடவும் முடியாத வகையில் சொல்லி சொல்லி பிரகாசம் அடித்தது அனைத்தும் கண்முன் படையெடுத்தது. அதில் சரணின் ஒவ்வொரு அணுவும் அவனை கொன்றுவிட கட்டளையிட்டது. உணர்வுகளின் ஆர்ப்பரிப்பில் நின்றிருந்தவனை மாப்ள என்ற பிரகாசத்தின் அழைப்பு கட்டுப்பாடுகளை தகர்க்கச் செய்ய சட்டென்று அவர் மீது பாய்ந்து கீழே தள்ளினான். அடுத்த நொடியே அவர் மேல் ஏறி அமர்ந்து முகத்தில் ஓங்கி அரைந்து கொண்டே, யாரு யாருக்கு யாருடா மாப்ள? இதே வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன என்றவாறே வாயில் ஓங்கி ஓங்கி குத்தியவன், ஏண்டா ஏன் நானே விலகி போனாலும் என்னை தேடி வந்து சாவடிக்கிற? அதான் என்னை விரட்டிட்டு உன் பொண்ணை நீ நினைச்ச மாதிரி மினிஸ்டர் பையனுக்கு கட்டி கொடுத்துட்டியே, அப்புறமும் என்னதான் வேணும் உனக்கு? எதுக்கு இங்க வந்திருக்க? என்னை நிம்மதியா வாழவே விட மாட்டியா என்று அவர் கரங்களை நசுக்க வலி தாளாத பிரகாசம் கத்தியிருந்தார். டேய், திரும்ப என் வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்ச, இனி சும்மா இருக்க மாட்டேன். அன்னைக்கு கடப்பாறைய ஓங்கின, ஆனா இந்த முறை கண்டிப்பா இறக்கிடுவேன் என்று மீசை துடிக்க கர்ஜிக்கவும் பிரகாசத்தின் உடல் ஒரு முறை அதிர்ந்து அடங்கியது. உன்னை கொன்னா தான் என் மொத்த குடும்பமும் நிம்மதியா இருக்கும்னா இனி நான் அதுக்கும் தயார் தாண்டா
என்று ஓங்கி அவர் முகத்தில் அறைந்து அவர் முகத்தை சுவற்றில் தேய்த்து என்று கண்மூடித்தனமாக பிரகாசத்தை வேட்டையாடி கொண்டிருந்தான். இதை கண்ட தீபிகா பதறிக்கொண்டு சரணை தடுக்க முற்பட, தூர போங்க என்றவன் கட்டளையில் அதிர்ந்து போனார். ஆனால் அவருக்கு பின் நின்றிருந்த கீர்த்தியோ சுவரில் சாய்ந்து விழிகள் பளபளக்க இதழ்களை ஒரு புறம் சுழித்து ஒருவித நிறைவுடன் அதை பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவள் மனம் இதெல்லாம் போதாது என்று வன்மத்துடன் கூச்சலிட, இந்த நிமிஷத்தை அனுபவிக்க விடு என்று மனசாட்சியை அமைதிப்படுத்தி மீண்டும் தந்தை அடிவாங்குவதை ரசிக்கத் தொடங்கினாள். இங்கு சரண் மூர்க்கத்தனமாக அவரை தாக்கவும் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் சொட்ட அவர் முகம் வீங்கி போனது. தீபிகா சரணை பிடித்திழுக்க அவனோ அவரை உதறிவிட்டு பிரகாசத்தை புரட்டி எடுத்து கொண்டிருந்தான். கண்ணீருடன் பார்த்திருந்தவருக்கு அப்போதுதான் கீர்த்தியின் வார்த்தைக்கு சரண் கட்டுப்பட வாய்ப்புண்டு என்பதால் மகள் புறம் திரும்பியவர் அவள் நின்றிருந்த நிலை கண்டு அதிர்ந்து போனார். கீர்த்தி, என்ன பார்த்துட்டு இருக்க? விட்டா உங்க அப்பாவை அடிச்சே கொண்டுடுவார் போல, தடுத்து நிறுத்து என்றிட ஒரு அலட்சிய பார்வையை செலுத்தியவள் மீண்டும் கண்ணுக்கு குளிர்ச்சியான அக்காட்சியை பார்க்க தொடங்கினாள். கீர்த்தி, என்னாச்சு உனக்கு? உங்க அப்பாவை அடிக்கிறது தெரியலையா? இப்படி ஜன மாதிரி நிக்கிற? ப்ளீஸ் கீர்த்தி, உன்னை கெஞ்சி கேட்கிற, தயவு செஞ்சு அவரை காப்பாத்து என்று கதறலுடன் மடங்கி அமர்ந்தார். தீபிகாவை பார்த்தவள் என்ன நினைத்தாலோ மனமே இல்லாமல் சரண் அருகே சென்று ரத்தம் தோய்ந்த அவன் கரம் மீண்டும் பிரகாசத்தின் மீது படும் முன் அதை பிடித்திருந்தாள். தன்னை தடுப்பது யார் என்ற சீற்றத்துடன் நிமிர்ந்த சரண் தன் எதிரே கீர்த்தியை கண்ட நொடி மின்சாரம் தாக்கிய அதிர்ச்சியில் சட்டென்று எழுந்து நின்று விட்டான். உடனே பிரகாசத்தின் ரத்தத்தை துடைத்த தீபிகா கஷ்டப்பட்டு அவரை பிடித்து எழுப்பி நிறுத்தினார். இங்கு கீர்த்தியோ சரண் தன்னை கண்டு அதிர்ந்து நிற்பதில் மெலிதாக புன்னகைத்தவள் தான் கொண்டு வந்திருந்த பையை அலட்சியமாக தோளில் போட்டுக்கொண்டு பெட்டியையும் உருட்டி கொண்டு சரணை அழுத்தமாக பார்த்தபடி அவனை கடந்து வீட்டினுள் நுழைந்திருந்தாள். அவளை தொடர்ந்து தீபிகாவும் பிரகாசத்தை கைத்தாங்கலாக அழைத்து சென்று நாற்காலியில் அமர்த்தி தண்ணீர் புகட்டினார். சரணோ தன்னை தாண்டி செல்பவளின் மீதே பார்வை பதித்திருந்தான். இறுதியாக கீர்த்தியை அவள் வீட்டில் சந்தித்தவன் அதன் பின்பு கிட்டத்தட்ட நீண்ட நெடிய வருடங்களுக்கு பின் சந்திக்கிறான். அவள் திருமணத்தை முன்னிறுத்தி அவள் வாழ்விலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருக்க இப்போது அவள் இங்கே எப்படி, அதுவும் பெற்றோரோடு, எவ்வாறு சாத்தியம் என்ற கேள்விகள் மனதை நெருடியது. உடனே கீர்த்தியின் கழுத்தை சரண் ஆராய, அந்தோ பரிதாபம், சுடிதாரில் இருந்தவளின் கழுத்தை ஒட்டிய மெல்லிய சங்கிலியை தவிர வேறு எதுவும் புதிதாக அங்கு இல்லை. அது மட்டுமின்றி உச்சி வகிட்டில் குங்குமமோ காலில் மெட்டியோ இல்லாமல் அவளை இறுதியாய் பார்த்தது போலவே இருந்தாள். ஆனால் என்று எண்ணியவனின் புருவம் முடிச்சிட கண்களை சுருக்கி மீண்டும் அவள் முகத்தை ஆராய்ந்தான். அதில் அவன் நித்தமும் ரசித்து கொண்டாடிய குழந்தைத்தனம் மறைந்து ஒருவித இறுக்கமும் திடமும் புதிதாய் குடிகொண்டிருப்பதை சொற்ப நிமிடங்களிலேயே கண்டு கொண்டான். ஆனால் அவள் கோலம் திருமணம் ஆனதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தாமல் போக குழம்பி நின்றான். அவளுக்கு திருமணம் செய்ய போகிறேன் என்று பிரகாசத்தின் வாய்மொழியாக அவன் அறிந்ததுதான். பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருப்பவனுக்கு தன் அவளின் நலன் அறிய ஒவ்வொரு நாளும் ஏக்கம் பிறந்தாலும் அவனது மொத்த குடும்பமும் பிரகாசத்தின் பார்வை வட்டத்தில் இருந்தது. அதில் எங்கே அவன் யாரிடமாவது அவளை பற்றி விசாரித்து அது மேலும் தன் குடும்ப ஆட்களுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ என்று அவன் துடித்த துடிப்பை அவன் மட்டுமே அறிவான். வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒதுங்கி சென்றாலும் காதல் கொண்ட மனதில் கீர்த்தியின் நினைவுகள் விடாமல் ஆக்கிரமிக்க மாற்றானின் மனைவியை மனதாலும் நினைப்பதை பாவமாக எண்ணுபவன் நித்தமும் நரக வேதனை கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் தான் சுமந்திருப்பது தன் காதலியின் நினைவுகளை மட்டுமே என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி அவள் நினைவுகளுடனே வாழ்ந்தவனுக்கு இப்போது இவர்களின் வரவு எதனால் என்று சுத்தமாக புரியவில்லை. அன்று பிரகாசம் பேசிய பின் அவளின் எண் உபயோகமற்று போயிருந்தது. அதிலும் இறுதி சந்திப்பு இருவருக்கும் ஆறாவடுவாக அமைந்திட அதன் மிச்சம் இன்னும் சரண் மனதில் மீதம் இருக்க அவனால் எளிதாக கீர்த்தியிடம் பேச முடியவில்லை. அதற்குள் சரணை நெருங்கிய பிரகாசம் சாஷ்டாங்கமாக அவன் காலில் விழுந்து, மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, தயவு செஞ்சு என் பொண்ணை ஏற்றுக்கோங்க. இதுவரைக்கும் நான் பண்ணது எல்லாமே மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனால் நான் ஒரு முட்டாள். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் செஞ்சது எல்லாமே தப்பாக போயிடுச்சு. அதுக்காக என் பொண்ணை வெறுத்துடாதீங்க. அவள் எந்த தப்பும் பண்ணலை. நான் செஞ்ச பாவத்துக்கு அவளை தண்டிச்சிடாதீங்க என்று கண்ணீரில் அவன் பாதங்களை கழுவ
சட்டென்று அவரிடமிருந்து விலகி நின்றான் சரண். என் பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்ருக்கா. ப்ளீஸ் அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க. இனி நான் உங்கள் விஷயத்தில் எப்போவுமே தலையிட மாட்டேன் என்று கை கூப்பியவர், நாங்கள் கிளம்புறோம். என் என் பொண்ணு உங்கள் கூட என்றவரின் கண்களிலிருந்து நீர் கரகரவென இறங்க கீர்த்தியிடம் இறுதியாக ஒரு முறை, வந்துடு குட்டிமா, வேண்டாம் என்று கண்களால் மன்றாடினார். அவளோ சிறிதும் இலகாமல் தீர்க்கமாய் அவரை பார்க்க, இங்கே இந்த நொடியே தன் உயிர் போய்விடாதா என்ற எண்ணம்தான் பிரகாசத்திடம். எந்த ஒரு தந்தைக்கும் தான் பெற்ற மகளை தானே அடுத்தவர் வீட்டில், அது காதலனாகவே இருந்தாலும் முறையற்று கொண்டு விடுவது கொடுமையிலும் கொடுமை. ஆனால் பிரகாசத்திற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அவர் இதை செய்யவில்லை என்றால் மகளின் நிலை இன்னும் மோசமாகி போகுமே. கீர்த்தியின் உறுதியில் அங்கேயே மடங்கி அமர்ந்து கதறி அழத் தொடங்கிவிட்டார். கண்களை முழுதாக விரித்து பிரகாசத்தின் கதறலை ரசித்த கீர்த்தியின் இதழ்கள் வெற்றியின் அடையாளமாக சிறு வளைவுடன் விரிந்தது. அதே நேரம் பாய்ந்து சென்று பிரகாசத்தின் சட்டையை பிடித்த தீபிகா, என்ன பேசுறீங்க? மூளை எது கெட்டு போச்சா உங்களுக்கு? பெத்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது அர்த்தத்தோட பேசுங்க. நீங்க சொல்றத கேட்க அசிங்கமா இருக்கு. நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? இல்லை தம்பிக்கு தான் என்ன? நான் அவர்கிட்ட பேசுறேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றவர் கண்ணீரை துடைத்து கொண்டே, மன்னிச்சிடுங்க தம்பி, எனக்கு இது எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அங்கேயே தடுத்திருப்பேன். என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உங்களோட காதலை பிரிக்க நினச்சாரு. ஆனால் அவரோட எண்ணம் ஈடேறலை. இப்போ ஏதோ அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோம். முறைப்படி வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறோம் என்று அவர் கூறிய மறுநொடியே, நான் எப்போ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன்னு சொன்னேன் என்ற சரணின் கேள்வி இடியாக தீபிகாவின் தலையில் இறங்கியது. அதில் அதிர்ந்தது தீபிகா மட்டுமே. மற்ற இருவருக்கும் அத்தகைய அதிர்ச்சி இல்லை. ஆச்சரியத்தில் விழிகள் விரிய அறையனுள் நின்றிருந்த கீர்த்தி அவன் பதில் தனக்கு திருப்தியே என்பதாக பார்த்திருந்தாள். கணவனும் பெண்ணும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி இந்நிலையில் நிறுத்தியிருக்க சரணிடம் தான் என்ன பேசினாலும் இவர்கள் செயலை நியாயப்படுத்த முடியாது என்பதால் ஆவேசத்துடன் மகளை நெருங்கியவர், கீர்த்தி, இதென்ன விளையாட்டு? அப்பா தான் புரியாம பேசுறான்னு பார்த்தா நீயும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்று சரண் அறையில் பொருட்களை அடுக்கி கொண்டிருந்தவளிடம் சொல்ல, அவளோ அதை காதிலேயே வாங்காமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள். கீர்த்தி, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கிளம்புன்னு சொன்னேடி என்றவர் மகள் கையை பிடிக்க, அவளோ அதை வேகமாக உதறிவிட்டு சரணின் கட்டிலில் அமர்ந்து கொண்டு, எதுக்கு என்றாள். கீர்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? நான் இப்படியா உன்னை வளர்த்தேன் என்று கேட்டவருக்கு மகள் அடுத்தவரின் படுக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டதும், முதல்ல எந்திரிடி என்றிட, நீ சொல்லி நான் என்ன கேட்பது என்பதாக கீர்த்தி தீபிகாவை பார்த்தாள். அவரோ, எந்திரிடி என்று அவள் கையை பிடித்தெழுத்து, இங்க பார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்னை சோதிக்காத. அவர் தான் பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவருக்கு மேல நீ நடந்துகிட்டு இருக்க. ஒழுங்கா கிளம்புடி என்றதுமே, சோதிச்சா என்ன பண்ணுவ என்றாள் கீர்த்தி. என்னடி சொன்ன என்று உயர்ந்த தீபிகாவின் கரத்தை பிடித்தவள் அதில் அழுத்தம் கூட்டி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா சலம்பிக்கிட்டே இருக்க. என்ன வேணும் உனக்கு? உன் புருஷனுக்கே இது கூசலை, உனக்கு மட்டும் என்ன? ஓடி ஓடி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. வந்த வேலை தான் முடிஞ்சதே, இனி நான் பார்த்துப்பேன். ஒழுங்கா கிளம்பு என்று அவர் கரத்தில் அழுத்தம் கொடுக்க வழியில் தீபிகாவின் முகம் சுணங்கியது. கீர்த்தி, என்ன பண்ற? கீர்த்தி, அம்மாவுக்கு வலிக்குது, விடு என்றவர் கண்ணீரில் தன்னிலை பெற்றவள், இனி என் வழியில குறுக்கிட்ட நடக்கிறதே வேற. அமைதியா இங்கிறது கிளம்பு என்றாள். வேண்டாண்டா கீர்த்தி, இது தப்புமா. ப்ளீஸ் அம்மா கூட வந்துடு. நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். சரண் தம்பி காலில் விழுந்து கூட உனக்கு அவரை கட்டி கொடுக்குறேன். ஏதோ கோவத்தில் இப்போ நீ செய்கிற காரியத்தை நினச்சி நாளைக்கு காலம் முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். அம்மா பேச்சை கேளுமா. நான் உனக்கு கெட்டது நினைப்பேனா? அப்பா சொல்கிற எல்லாத்தையும் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. முட்டாள்தனத்துக்கு துணை போகாத கீர்த்தி. நீ புத்திசாலி. யாரையோ தண்டிக்க உனக்கு நீயே சேர்த்து அள்ளி பூசிக்காதடா. சொன்னா கேளு என்றிட கீர்த்தியோ காதை பொத்திக் கொண்டு, வில் யூ ப்ளீஸ் கெட் லாஸ்ட் ஃப்ரம் மை சைட் என்றாள். மகளின் மனம் இலகாதோ என்ற எதிர்பார்ப்புடன் பார்த்திருந்தவர் அவள் விழிகளில் தீர்க்கத்தில் இனி எத்தனை கெஞ்சினாலும் முடிவு மாறாது என்பதை புரிந்து
சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழ தயாராகி வெளியேறினார். தம்பி ப்ளீஸ், நான் எது சொன்னாலும் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லி எங்கள் பொண்ணை எங்கள் கூட அனுப்புங்க என்று சரணிடம் கெஞ்சினார். ஆவேசமாக ஹாலுக்கு வந்த கீர்த்தி, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு யார் நினைச்சாலும் என்று நிறுத்தி பிரகாசத்தை பார்க்க அறையின் மூலையில் அமர்ந்திருந்தவர் பதறிப்போய் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து மகளை நோக்கி ஓடி வந்தார். வழியில் இருந்த மேஜையை கவனிக்காமல் அதில் இடித்து கொண்டு கீழே விழுந்து தரையில் மோதி காயம் ஏற்பட்டு எழுந்தவர், கீர்த்திமா வேண்டாண்டா, வேண்டாம் குட்டிம்மா, நாங்கள் போயிடுறோம், நீ இங்கே இரு என்றார். நடப்பதை எந்த கணக்கில் சேர்ப்பது என்று புரியாமல் இருந்த சரணுக்கு கீர்த்தியிடம் பேசவும் கேட்கவும் பல விடயங்கள் இருந்தாலும் இன்றைய அசாதாரண சூழலில் தயாராக இல்லாதவன் கீர்த்தியை இங்கிருந்து அனுப்பும் வேகத்தில், டேய், என் வீட்டில் யார் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும், முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு போ, இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாலும் என்று முடிக்கும் முன்னமே, வேண்டாம் மாப்பிள்ள, அப்படி மட்டும் சொல்லாதீங்க, இங்கே இருந்தால் மட்டுமே என் பொண்ணு நல்லா இருப்பா, இல்லைனா என்றவரின் குரலில் உயிரை குடிக்கும் வலி மிக, நாங்கள் போயிடுறோம் என்று வெளியேற முயன்றார். அடுத்த நொடியே, மாமா என்று உரக்க அழைத்தான் சரண். மாமா என்று 2 எழுத்து கொண்ட வார்த்தைக்கு முன்னும் பின்னும் அழுத்தம் கூட்டி சரண் உச்சரித்த விதத்தில் நெஞ்சம் படபடக்க திரும்பினார் பிரகாசம். என்னடா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு அடிச்சவன் இப்போ மாமான்னு கூப்பிடுறது குழப்பமா இருக்கா மாமா என்று நக்கலாக கேட்டவன் தன் பர்ஸை எடுத்து பணத்தை எண்ணியபடி, இப்படி சும்மா உன் பொண்ணை விட்டுட்டு போனா எப்படி மாமா, உன் பொண்ணோட என்றவன் முடிக்கும் முன்னமே, தம்பி என்று தீபிகா கதறிவிட்டார். கூடை தணலை தலையில் கொட்டிய நிலை பிரகாசத்திற்கு. பாய்ந்து சரணின் சட்டையை பிடித்து, என்னடா சொன்ன என்று கை ஓங்க சடுதியில் அவர் கரத்தை பிடித்து பின்னால் வளைத்தான் சரண். இதை கேட்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்று வளைத்திருந்த அவர் கரத்தை வேகமாக விட தடுமாறி நிலைப்படியின் மீது விழுந்தார். இதில் அவர் நெற்றியில் இருந்து ரத்தம் வெளியேற பதறிக்கொண்டு வந்த தீபிகா சரணிடம் கை கூப்பி, தம்பி வேண்டாம்ப்பா, இவரை பேசுகிறேன்னு உன் தரத்தை தாழ்த்திக்காத, எனக்கு உன்னை தெரியும், உன்னோட கோபம் நியாயமானது, ஆனால் இதில் என் பொண்ணை இழுக்க வேண்டாம், அப்புறம் உனக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும், அதுவும் என் பொண்ணு நீ தான் வாழ்க்கைன்னு வந்திருக்கா, நிச்சயம் அவளுக்கு எந்த கலங்கமும் ஏற்படாமல் பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, முடிஞ்சால் சீக்கிரமே என் பொண்ணு மனசை மாற்றி திருப்பி அனுப்புங்க, அது போதும் எங்களுக்கு என்றார். தீபிகாவிற்கு எந்த பதிலும் கூறாமல் கீர்த்தியை பார்த்த சரண் அவளது அசாதாரண தோரணையிலும் பார்வையிலும் திகைத்து நிற்க, கீர்த்தியோ பெற்றோர் வெளியேறியதும் வாயிற்கதவை சாற்றிவிட்டு அறைக்குள் சென்று மறைந்தாள்.